இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு. இந்த வஹாபிகள் சொல்றாங்க குர்ஆனை ஓதுவேண்டு. இப்ப மக்கள் யாரை பின்பற்றுவது? வஹாபி இளைஞர்களே, நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? வஹாபிகளையா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா? யாரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொல்லி இருக்கிறார். அப்படியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றணும் இறைவன் சொன்னார். யாரை பின்பற்றினா மறுமையில் வெற்றி கிடைக்கும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றினால்தான் வெற்றி கிடைக்கும். யாரை பின்பற்றினா மறுமையில் சொர்க்கத்தை பெறலாம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் சொர்க்கத்தை பெறலாம். அப்படி இருக்கும் பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தமா இருந்தாதான் குர்ஆன் ஓதணும்னு சொல்கிறார். அதற்காக நம்ம இருக்கணும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த உலகத்திலே யார் சொன்னாலும் சரிதான், தூக்கி போடுங்க. ஏன் கடவுளுக்கு அப்பாலே அது நமக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நமக்கு, அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். இப்ப வஹாபி கொள்கையில் இருந்து கடைசியில் மறுமையை மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார், யாரெல்லாம் தெரியாதனமா ஏமாந்து போயிட்டேன், இன்னொரு தடவை உலகத்துக்கு அனுப்பி போய் இந்த சுன்ன ஜமாத் கொள்கையில் இருந்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் உடனே அனுப்பி பணம் சேர்த்து போய் மாட்டேன் அனுப்பி வைப்பான். ஒரு வாய்ப்பு தானே முடிஞ்சு போச்சு. அதனால் தீர்க்கமாக யோசிக்கணும். மறுமை வெற்றி பெறதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய இலட்சியம். அது சரியா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சில பேர் ரொம்ப திறமை நினைச்சுக்கிறோம், குர்ஆன் வசனம் ஹதீஸ் மலைக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அவன் நினைச்சுக்கிறது என்னமோ நம்ம தான் திறமையா கேள்வி வைக்கிறோம். சில பேர் தன்னுடைய அறியாமையே திறமை என்று வெளிப்படுத்துவாங்க. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலேயன் பிரிட்டிஷ்காரங்க வந்தான். வந்து அப்படியே காலை பார்த்து போகும்போது ஒரு குளத்துல அவங்க மக்கள் எல்லாம் துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணியை கல்லில் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிதான் துணி துவைப்பாங்க. இவன் சொன்ன ஆங்கிலேயன், ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவே இல்லை தெரியல, ஏங்க இப்படி சொல்றீங்க? வேற என்னங்க, துணியால அடிச்சே கல்லை உடைக்கலான்னு பாக்குறாங்க இவங்க அப்படின்னு. நான் கல்லை உடைக்கிறதா அடிச்சுட்டு இருக்கிறான். இவன் நினைச்சுக்கிட்டது இப்படி நினைச்சு அவங்க போய் அறிவுதான் சொல்றான். இப்படிதான் இன்னொரு பேசுறதுக்காக வந்தான். வந்து பார்த்தான், இங்க எல்லாம் கணவன் மனைவி எல்லாம் வெளியே போறாங்க. கணவன் போறாரு, பின்னால்தான் மனைவி போறாங்க. அவன் சொன்னான், என்னங்க எல்லாத்திலையும் பெண்களை பின்னாலே ஆக்க முடியல, எதுக்கெடுத்தா ஆண்கள் தான் முன்னாடியா? வெளியே போனா கூட கணவன் தான் முன்னால போறாரு, பின்னால்தான் மனைவி போறாங்க. எங்க நாட்டுக்கு வந்து பாருங்க, மனைவி ஃபர்ஸ்ட் போவாங்க, ரெண்டாவது தான் கணவன் போவாங்க. வெறுமையா சொன்னோம். இலங்கை நாட்டுக்கார என்ன செஞ்சாரு, ஒரே மடக்க மடக்கி விட்டாங்க. இந்தாப்பா எங்க நாட்டுல கணவர் வந்து ஃபர்ஸ்ட் போறாரு, பின்னாலும் மனைவி வருவாங்க. ஏன் தெரியல, ஒவ்வொரு கணவருக்கும் தன் மனைவி மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் போய்கிட்டே இருக்காரு, பின்னால் வந்துகிட்டே இருப்பாங்க மனைவி. ஒவ்வொரு நாட்டில் அப்படி கிடையாது. பின்னால விட்டுட்டாங்க, யார் எங்களுக்காக ஓடிடுவாங்க. அதனால முன்னால் விட்டு பின்னால் பார்த்துக்கிட்டே போறோம். இப்படி தான் உயர்வாக மற்றவங்க சிலர் நினைப்பாங்க. உண்மையில அவங்க மற்றவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை நாங்கள் அதிகமா புரிகிறோம் விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய வேண்டிய முறைப்படி புரிய வேண்டும், மதிக்க வேண்டும். இறைத்தூதர் என்று ஒப்புக்கொண்டால் மட்டும் பத்தாது, முறைப்படி மரியாதை செய்ய வேண்டும். இப்படித்தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செஞ்சாங்க. வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. சில தோழர்களையும் அழைச்சாங்க. அழைக்கப்பட்ட தோழர்கள்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. 2 சஹாபா பெருமக்கள் மட்டும் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டிலேயே போகல. நபியே நாம் ஸல்லல்லாஹு வெயிட் பண்றாங்க, இவங்க எப்போ போவாங்க. போகல, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல மற்ற வேலைகள் இருக்கிற, வெளியே போனாலும் வேலையை பார்க்க முடியும். நபியே நாம் ஸல்லல்லாஹு நினைக்கிறாங்க, கொஞ்சம் போய் சொல்லுவோமா, வெளியே போனா வேலையெல்லாம் இருக்குது நினைக்கிறாங்க. ஆனா சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்க வெளியே போக சொல்ல முடியுமா? அதனால நபியே நாம் ஸல்லல்லாஹு முடிவுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுல இருக்க போய் தான் இவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். நம்ம போயிட்டோம் நினைச்சிட்டு அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கலாம் என்ன நினைச்சு நபியே நாம் ஸல்லல்லாஹு வெளியே போனாங்க. இவங்க போனதுக்கு பின்னால அந்த 2 சஹாபாக்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர வீட்டை விட்டு வெளியே வரல. இது நபியே நாம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு உள்ளத்திலே ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி, நோவினை ஏற்படுத்தி. இது இறைவனுக்கு பொறுத்தது. அல்லாஹ் தான் உடனே ஒரு வசனத்தை இருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுதன லக்கும் இலா துஆமின் கைர நாதிரீன இனாஹு. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு விருந்துள்ள உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டா போங்க, இல்லாட்டி போகாதீங்க. வலாக இதா துஐத்தும், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டா ததுகுலு, உள்ளுக்கு போங்க. ஃபைதா துஐத்தும், சாப்பிட்டு முடிஞ்சிட்டா ஃபந்தஷரு, வெளியே வந்துருங்க. நடக்கிறது அப்படியே சொல்றான். வலா முஸ்தானிஸீன ஹதீஸ், அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்?
என்ன நாளிக்கும் காண யூதன் நபிய அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அது எனது திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையை கொடுக்கிறது. ஆகவே இது செய்யாதீங்க. நீக்கும் அவங்களும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா வெளியே போக வேண்டும் அப்படி சொல்றதுக்கு அவங்க வெட்கப்படுறாங்க. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். இறைவனான நான் இந்த உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டேன், வெளியே வாங்க. எந்த நிகழ்ச்சி நடக்குதோ அது ஒரு நெடிய வசனத்தில் இரு அப்படியே சொல்லி காட்டி இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. இந்த சட்டமான யாருக்கு? இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சட்டத்தை போடுறான். யாரெல்லாம் ஆமான்னு கூப்பிட்டு தான் சட்டத்தை போடுறான். மூமின்களே அப்படிங்கிறோம். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்று ஒப்புக்கொண்டது மட்டும் பத்தாது, ஒப்புக்கொண்டவர்களுக்கு தான் இறைவன் சட்டம் போடுகிறான். மதிக்கவினை முறைப்படி மதி அப்படிங்கிறான். அவரை கண்ணியப்படுத்தி அதுதான் பெற்றிருக்கிறது. சுன்னத் ஜமாஅத்தினர்கள் அதிலே தெளிவாக இருக்கிறார். வஹாபிகள் தான் இதிலே ஏமாற்றுவதும் இருக்கிறார். நமக்கு என்ன, இந்த வஹாபிகளும் உண்மை புரியணும், அவங்களும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கணும். நம்ம எப்படி வெற்றி பெறாமோ அந்த மாதிரி அந்த வஹாபிகளும் வெற்றி. நம்ம சுன்னத் ஜமாஅத்தினரான நாம் எப்படி சொர்க்கத்துக்கு போறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு வஹாபிகளா இருக்கிறவங்களும் மனசு மாறி திரும்பி வந்து அவங்களும் சொர்க்கத்துக்கு வரும். இதுதான் நம்முடைய நோக்கம். நம்ம மட்டும் சொர்க்கம் போனா போதும், யார் எப்படி போனா என்ன அப்படிங்கிற சுயநலம் நமக்கு இல்லை. எல்லோரும் மறுமையில் இருக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டம், இப்படிப்பட்ட விளக்கமெல்லாம் அழைக்கப்படுகிறது. நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, சுன்னத் ஜமாஅத் கொள்கையை பிடிப்புள்ளவர்களாக இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறுவதற்கும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கையாலே ஹவுதுல் கௌஸர் என்கிற தடாகத்திலிருந்து நீர் அருந்துவதற்கும் எல்லாம் இறைவன் தௌஃபீக் செய்து தருவாராக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து வெற்றி பத்திரிகையுடைய 10ஆம் ஆண்டு நிறைவு விழா, அதனுடைய அடையாள விழாக்களில் ஒரு விழாவாகத்தான் இந்த ஊர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சுன்னத் ஜமாஅத் ஐக்கிய பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு, அது சுன்னத் ஜமாஅத் கொள்கையில மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து பல்வேறு துறைகளில் பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள், பத்திரிகைகள் வாயிலாக. அதே போன்றுதான் இங்க இலங்கையிலே இஷாஅத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ அப்படிங்கிற அமைப்பு பத்திரிகை மூலமாக மக்கள் மத்தியிலே சுன்னத் ஜமாஅத் கொள்கையை சேர்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லோரும் சுன்னத் ஜமாஅத் கொள்கையை பெற வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெண்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் படிக்கணும் தெரியுங்கிறதுனாலதான் எழுத்துத்துறை அந்த பத்திரிகை நடத்துறது எவ்வளவு சிரமங்கிறது ஒரு பத்திரிகையாளர் முறையில எனக்கு தெரியும். நம்ம வெளியே சொல்லுவோம் அவங்க பத்திரிகை நடத்தினா தெரியும் அது எவ்வளவு சிரமம் என்று. பொதுவாக தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, யாராவது ஒரு பணக்காரனை நீ பழிவாங்கன்னு நினைச்சா எதுவும் செய்ய வேணாம், அந்த பணக்காரனை எப்படியாவது சரி பண்ணி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வச்சது போதும், அதுதான் அவங்க கொடுக்குற தண்டனை. பொருளாதார பிரச்சனைங்க பத்திரிகைன்னு சொன்னா ஒவ்வொரு மாதம் ஏதோ வருஷத்துக்கு ஒண்ணு இல்லை, ஒரு புத்தகம் போட்டா முடிஞ்சு போகுது. இது அப்படி இல்லை, ஒவ்வொரு மாதம் எதுவும் செய்ய வேணாம், அந்த பணக்காரனை எப்படியாவது சரி பண்ணி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வச்சது போதும், அதுதான் அவங்க கொடுக்குற தண்டனை. பொருளாதார பிரச்சனைங்க பத்திரிகைன்னு சொன்னா ஒவ்வொரு மாதம் ஏதோ வருஷத்துக்கு ஒண்ணு இல்லை, ஒரு புத்தகம் போட்டா முடிஞ்சு போகுது. இது அப்படி இல்லை, ஒவ்வொரு மாதம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சுன்னத் ஜமாஅத் கொள்கையை தாங்கி வருகிற இதழ் வெற்றிகரமாக தொடர்ந்து பவனி வர வேண்டும். இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் எங்கெல்லாம் தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தா அதற்குண்டான உதவி நம்ம செய்யறதுமா இல்லையா? ஒவ்வொரு நாள் அதை கடமையா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இஷாஅத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் இன்னொரு பணியாக ஃபத்ஹுஸ் ஸலாம்ங்கிற பெண்கள் அரபிக் கல்லூரியை உண்டாக்க இருக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கும் இஸ்லாமிய கல்வி போய் சேரணும், கொள்கையை போய் சேரணும் என்பதற்காக அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு உங்களாலான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளையும் இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.